சுதாஸ் கிச்சன் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம சென்னாக்குனி இட்லி பொடி செய்ய போறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கோங்க. 1/2 கப் கடலை பருப்பு சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் இதை நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க. கடலை பருப்பு பாதி வறுபட்ட பிறகு இப்போ வற்றல் மிளகாய் அது கூடவே சேர்த்துக்கலாங்க. 20 போல வற்றல் மிளகாய் சேர்த்துருக்கேங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அடுத்ததா 1/2 கப் அளவு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாங்க. மீடியம் ஃப்ளேமில் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இப்போ இதுவும் ரெடி ஆயிடுச்சுங்க. பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம 1 ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துருக்கோங்க. 10 பல் பூண்டு உரிச்சு வச்சுருக்கோம். இதை சேர்த்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். பூண்டு வதக்கிறதுக்காக மட்டும் ஆயில் சேர்த்துக்கணுங்க. மற்றது எல்லாமே ஆயில் சேர்க்காம தான் வறுக்கணும். இப்போ பூண்டு நல்லா வதங்கின பிறகு 2 கொத்து கறிவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இப்போ இது கூடவே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதுவும் ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம 1/2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு எடுத்து வச்சுருக்கோங்க. அதை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சுங்க. எடுத்து மாற்றிக்கலாம். இப்போ இது கூடவே 1/4 கப் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாங்க. பொட்டுக்கடலை நல்லா சூடானா போதும், அந்த அளவுக்கு வறுத்துக்கணும். இப்போ இதுவும் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம லாஸ்ட்டாக நம்ம சென்னாக்குனியை சேர்த்து வறுத்துக்க போகிறோங்க. இறால் பொடி கருவாடு. இப்போ இதெல்லாமே ஆறட்டுங்க. இப்போ நம்ம சென்னாக்குனியை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். மீடியம் ஃப்ளேமில் நல்லா வறுத்துக்கணும். நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்தா போதுங்க. ரொம்ப வறுக்கணும்னு தேவையில்லை. 2 கப் அளவு சென்னாக்குனி எடுத்துருக்கோங்க. இப்போ இதுவும் ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இது நல்லா ஆறின பிறகு நல்லா சுத்தமாக இதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கணுங்க. இப்போ இதை நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டோங்க. நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா பருப்பு, இது கூட சேர்த்து நம்ம பொடி செய்து எடுத்துக்கணும். இப்போ மிக்ஸி ஜாரு நல்லா ஈரம் இல்லாத மாதிரி பார்த்து எடுத்துக்கலாங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. 1/2 ஸ்பூன் அளவு சால்ட்டை சேர்த்துக்கிறேங்க. பாருங்கள், இது போல் நம்ம கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் கொஞ்சம் கொரப்பாக இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துக்கணுங்க. இப்போ நம்ம அடுத்ததாக மீதம் இருக்கிறதையுமே பொடிச்சு எடுத்துக்கணும். இது கூடவே நம்ம சென்னாக்குனியும் சேர்த்து பொடிச்சுக்கணுங்க. இதை ஒரு ஓட்டு ஓட்டின பிறகு திரும்பவும் நம்ம சேர்த்து பொடிச்சு எடுத்துக்கலாம்.
இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு அரைச்சோம் இல்லையா, அது செகண்டாக அரைச்சது ரெண்டையுமே நல்லா கலந்து எடுத்துக்கணுங்க. பாருங்க, இப்போ நமக்கு நல்லா கொரகொரப்பாக பொடி ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம ஏர் டைட்டான பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாங்க. கெட்டு போகாது. ரொம்ப சூப்பராகவும் வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இது இட்லி, தோசை எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாங்க. சாதத்துக்கும் கூட சேர்த்து சாப்பிட்லாங்க. ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.